வணக்கம். நான் சுதா சந்தோஷ். என்னோடய சேனல் நேம் புண்ணியம் வீடு. என்னோடய சேனலை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நான் கத்திரிக்காய் கடையல் செய்ய போகிறேன். துவரம் பருப்பை கழுவி குக்கரில் போட்டிருக்கேன். இது நம்ம ரேஷனில் வாங்கினது. கடையில் வாங்கினதும் கழுவி போட்டால் தான் நல்லா இருக்கும். அது முழுகிற அளவுக்கு தண்ணி வச்சுருக்கேன். தக்காளி நான் இன்றைக்கி கொஞ்சம் பருப்பு தான் போட்டிருக்கேன் பாருங்கள். அதனால் தக்காளி ஒரே ஒரு தக்காளி தான் எடுத்திருக்கேன். தக்காளியை கட் பண்ணி தக்காளியை போட போகிறேன். எல்லாத்தையும் வேக வைக்க போகிறேன். நான் இது செஞ்சிட்ருக்கிற நேரத்துலேயே தான் கட் பண்ணிகிட்ருக்கேன். அடுப்பு மேலே அப்படியே பேன் வச்சுட்டேன். ஒரு வெங்காயம் எடுத்திருக்கேன். ஏன்னா நான் கொஞ்சம் தான் பருப்பு போட்டிருக்கேன். கத்திரிக்காய் தான் நிறைய போட போகிறேன். மஞ்சள் தூள், ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம் போட்டிருக்கேன். துவரம் பருப்பு, இன்றைக்கி 9 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். நம்ம காஞ்ச மிளகாவும் போடலாம். பச்சை மிளகாய் விருப்பப்படலைன்னா காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி 9 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். இது மாங்காய், பெரிய சைஸ் மாங்காய் இல்லை, ஒரு குட்டி மாங்காய் மரத்துலேருந்து கொட்டிடுது பாருங்கள். அந்த மாதிரி குட்டி மாங்காய் அங்கே இருக்குது. அது சாம்பாரில் போடுறதுக்கு, இந்த மாதிரி கடையில் போடுறதுக்கு எடுத்துகிட்டு வருவேன். நான் சின்ன சின்ன பூண்டுங்க இருக்குது பார்த்தீங்களா, தட்ட முடியாத, உரிக்க முடியாதது, அதெல்லாம் இந்த மாதிரி தட்டி வேக வைக்கிறதுல ரசத்துக்கு அப்படி யூஸ் பண்ணுவேன். அந்த பூண்டு போட்டிருக்கேன். கொஞ்சம் தண்ணி கம்மியாக இருக்குது, அதனால் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு பக்கம் சாதம் வச்சுருக்கேன் லஞ்சுக்கு. இது நான் இதை காலையிலேயே செஞ்சிட்ருக்கேன். ஒரு 7 மணி டைம் இப்போது. கத்திரிக்காய், இது உதங்கிட்ட கத்திரிக்காய் இருக்குது பார்த்தீங்களா, கொஞ்சம் சீடாக இருக்கும். அந்த மாதிரி கத்திரிக்காவை எடுத்து இந்த மாதிரி நம்ம கடையல் பண்ணி சாப்பிட்டா நல்லாயிருக்கும். கொஞ்சம் பொரியல் பண்ணுறதுக்கு நமக்கு நல்லா இல்லைன்னு தோணுச்சுன்னா இந்த மாதிரி கடைஞ்சி சாப்பிடலாம். தக்காளி காயையும் கடைஞ்சு கடையல் போட்டு இந்த மெத்தட்லேயே செய்யலாம். தக்காளிக்கு புளி போட தேவையில்லை. ஆனால் இதுக்கு நான் புளி போடுவேன். சில பேர் போட மாட்டாங்க, ஆனால் நான் புளி போடுவேன். தக்காளியோட புளிப்பு, மாங்காவோட புளிப்போட புளியோட டேஸ்ட்டும் நல்லா தான் இருக்கும். ஏன்னா காரம் நல்லா போடுறோம். நான் 2 காஞ்ச மிளகாய் கூட போடுவேன். இன்றைக்கி போடலை, ஏன்னா இதுவே காரம் நல்லா வரும். அதனால் குக்கர் போட்டுட்டேன். இன்றைக்கி ஒரு 4-5 விசில் வைக்க போகிறேன். ஒரு 3 விசிலே வெந்துடும். ஆக்சுவலாக நமக்கு இந்த மாங்காய் கொஞ்சம் கடையிறதுக்கு, நமக்கு மசியல் பண்ணும்போது கடைய முடியாது சட்டியில். அதனால் ஒரு 4-5 விசில் வைக்க போகிறேன். பக்கத்துலேயே வாணலில் தாளிப்பு வச்சுட்டேன். வடகம், கடுகு, சீரகம், பூண்டு. நம்ம இந்த நேரத்தில் கொஞ்சம் கலராக வேணும்னா மஞ்சள் தூள் இப்போ இந்த எண்ணெயிலையும் ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலையும் போட்டுக்கணும். என்கிட்ட கருவேப்பிலை இல்லை. கருவேப்பிலை போட்டாலும் நல்லா மணமாக இருக்கும். இந்த வடகம், பூண்டு, கருவேப்பிலை தாளிப்பு தாங்க ஒரு கீரைக்கோ கடையல், இந்த மசியல் இந்த மாதிரி செய்யும் போது நல்ல ருசி கொடுக்கும். நான் பருப்பு சட்டியில் தான் கடைய போகிறேன். பருப்பு சட்டி எடுத்து கழுவி வச்சுருக்கேன். எப்போவுமே பருப்பு சட்டியை செக் பண்ணணும். நான் ஒரு கவிழ்த்து தான் வைப்பேன். கழுவிட்டு அது உள்ளே நல்லா செக் பண்ணிடணும், கழுவி விடணும். அப்போ தான் நல்லது. இது மாதிரி வைக்கும்போது தட்டு போட்டு மூடணும். பாருங்கள், வெந்துடுச்சு. ஒரு 4-5 விசிலே வச்சேன் இன்றைக்கி. நான் நல்லா குழன்னு வெந்துடுச்சு. சீக்கிரம் அப்படி ஒரு 4 சுற்றினாலே மசியல் நல்லா செட் ஆகிடும். இதை நம்ம திரும்பவும் அடுப்பு மேலே வைக்க போகிறதில்ல. நம்ம நைட்டுக்கு வைக்கணும் அப்படின்னு நினச்சோம்னா ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு ஒரு 1 ஹவர் முன்னாடி எடுத்து வச்சு சாப்பிடலாம். தாளிப்பும் எடுத்து போட்டுட்டேன். இது நம்ம மிக்சிலெல்லாம் மசித்தா நல்லா இருக்காதுங்க. இது மாதிரி பருப்பு சட்டியில் மசித்தா தான் நல்ல டேஸ்ட் இருக்கும். சாதம் ஆற வச்சுருக்கேன் லஞ்ச் பாக்ஸுக்கு. பாருங்கள், கடைஞ்சிட்டேன். இது சாப்பிட இப்படியே வெறும் சாதம் இதுவும் சாப்பிட்டாலும் நல்லா இருக்கும். ஆனால் நம்ம சைட் டிஷ் வத்தல் வச்சுக்கலாம். இல்லைன்னா நான் வீட்டில் முட்டை தான் இருக்குது. முட்டை தான் எனக்கு செஞ்சுக்க போகிறேன். நான் இன்றைக்கி கழனியில் கொஞ்சம் வேலை இருக்குது, சீக்கிரம் போகணும். அதுக்காக சாப்பாடு ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போகிறேன். டிஃபன் பாக்ஸில் கலந்துட்டு நான் ஒரு 2 முட்டை எடுத்திருக்கேன். கொஞ்சம் ஆயில் விட்டு வாணலில் அந்த 2 முட்டையும் அப்படியே சுட்டு வறுத்து எடுக்க போகிறேன். ஏன்னா இது ஒரு அவசரம், வேலை அதிகமாக இருக்குது. கழனிக்கு போகணும். லஞ்ச் பாக்ஸில் போட்டு எடுத்துகிட்டு போயிட போகிறேன். ரெண்டு முட்டையும் உடச்சி ஊற்றிட்டேன். பாருங்கள்,
ஏன்னா நம்ம கொஞ்சம் வெளியில் போகிறோம், நல்லா சாப்பிட்ட மாதிரி இருக்கணும் ஃபீலிங்ஸ். காய்கறி வச்சு சாப்பிட்டாலும் சைட் டிஷ் நல்லா இருக்காது. இந்த ரைஸ்க்கு ஒரு வத்தலோ இல்லை முட்டை இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டா தான் நல்லா சாப்பிட்ட ஃபீலிங்ஸ் நல்லா கிடைக்கும். சால்ட் போட்டிருக்கேன் கொஞ்சம், அதுக்கு திட்டமாக தேவையான அளவு. இது ஒரு சிம்பிள் முட்டை தான், நமக்கு அவசரத்துக்கு ஈஸியாக இருக்கும். மஞ்சள் தூள், நம்ம மிளகுத்தூள் இருந்தால் போடலாம். என்கிட்ட மிளகுத்தூள் இல்லை, அதனால் நான் நிறைய மிளகாத்தூள் தான் போட போகிறேன். ஏன்னா இது 2 முட்டை, அதனால் நல்ல மிளகாத்தூள் போட்டோம்னா நல்லாயிருக்கும். இந்த ஒன் சைடு தான் நம்ம போடுறோம், ஆனாலும் அதுவே அது உள்ளே நல்லா இறங்கிடும் அந்த காரம் உப்பு எல்லாமே. இப்படி 2 முட்டையோடு நம்ம சாப்பிடும்போது நல்ல வயிறு ஃபில்லாக இருக்கும். கொஞ்சம் ஆயில் போடுறேன். இப்போ வெயில் காலம், நம்ம நிறைய முட்டை வாங்கினா கூட நான் எப்போவுமே ஒரு 30 முட்டை வாங்குவேன். கொஞ்சம் விலை குறைச்சி கொடுப்பாங்க எங்கள் கோழி பண்ணையில். அந்த மாதிரி வாங்கி வச்சாலும் உடனே காலி பண்ணிடணும். ஒரு பக்கம் மொபைலில் பிடிச்சிட்டு இதை எடுத்துகிட்ருக்கேன். என்னால் என்னோடய மொபைல் வேறு சூடாகுது. அடுப்பு அனல் ஓவர் ஹீட் ஆகிட்டுருக்கு. இந்த வேலை முடித்தா அடுத்து ஆட்களுக்கு ஒரு 4 பேருக்கு சாப்பாடு செய்யணும். அது லேட்டாக தான் சொன்னாங்க. அவங்களுக்கு சாப்பாடு திருப்பியும் மறுபடியும் அரிசி 4 பேருக்கு அரிசி ஊற வச்சு அதுக்கு ஒரு குழம்பு, அதுக்கு ஒரு காய் ரெடி பண்ணணும். அங்கே நம்ம வயலில் நெல் அறுவடை பண்ணியிருக்காங்க இல்லைங்களா, அதுக்கு ஆட்கள் வந்து நெல் காய வைக்க முடியல. ஒரு 4-5 நாளாக நான் இன்னொரு நம்ம வயலில் வேலை செய்கிற 2 பேர் வச்சு பண்ணுறோம். ஆனாலும் எங்களால் அந்த நெல்லை காய வைக்க முடியல, ஈரமாகவே இருக்குது. மழை வேறு வர மாதிரி இருக்குது. ஒரு 3 நாளாக ரொம்ப வேலையாக இருக்குது. இன்றைக்கி அதனால தான் லஞ்ச் பாக்ஸில் இதை போட்டு எடுத்துகிட்டு போயிட போகிறேன். அப்புறம் அவங்களுக்கும் சாப்பாடு எடுத்துகிட்டு போகணும். சுட சுட இருக்கும், அந்த சாப்பாடும் தூக்கிட்டு போகணும். நடந்து போகணும், ரொம்ப தொலைவு இருக்குங்க கழனி, அதை நடந்துட்டு போகணும். ஒரு கட்டை பையில் வச்சு சாப்பாடு பாத்திரத்தில் வச்சு தூக்கிட்டு நடந்துட்டு போகணும். அவங்க லஞ்ச் டைமுக்குள்ளே எடுத்துன்னு போய் அவங்களுக்கு கொடுத்துட்டு, அது ஈவினிங் அந்த நெல்லெல்லாம் வாரத்துக்கு அவங்க 4 பேர் இருந்தாலும் கஷ்டமாக இருக்கும், கூட கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும். இன்றைக்கி அதனால் 2 பேர் எக்ஸ்ட்ரா கூட வச்சுருக்கோம். நல்ல வெயில் காஞ்சா ஒரு 5 மணிக்கு கூட எடுத்துடலாம். அது அப்படியே நாங்கள் வயலில் விளையிற நெல்லை தொட்டிக்கு போட்டுடுவோம், ரைஸ் மில்லுக்கு. அதை நெல் குத்திட்டு வீட்டுக்கு ஒரு 1 இயருக்கு வச்சுப்போம் அந்த அரிசியை. அதுக்காக நல்லா காஞ்சாதான் நல்லா இருக்கும் அந்த நெல், காய வச்சாதான். கொஞ்சம் வேலை அதிகமாக இருக்குது, என்னால் வீடியோ கூட எடுக்க முடியல. இது எனக்கு சாதம் கலந்து டிஃபன் பாக்ஸில் போட்டுட்டு வாட்டர் பாட்டிலில் தண்ணி எடுத்துகிட்டு கிளம்பணும். அங்கே கழனிலையும் வரும் தண்ணி, நல்லாயிருக்கும். வீட்டு தண்ணியை விட அந்த கிணத்து தண்ணி நல்லா தான் இருக்கும். ஆனாலும் நம்ம கொஞ்சம் கையில் சேஃப் சைடாக எடுத்துகிட்டு போகிறது நல்லது. எனக்கு டைம் ஆகிடுச்சு, இன்னொரு வேலையும் செய்யணும். நான் ஆட்களுக்கு இது டிஃபன் பாக்ஸில் போட்டுட்டு ஆளுங்களுக்கு வேறு சாப்பாடு செய்யணும். எனக்கு டைமும் இல்லை, ஆனாலும் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். ஒரு 2 வாழைக்காய் எடுத்திருக்கேன், 4 வெங்காயம், 3 தக்காளி. இது வந்து ஒரு சிம்பிள் வாழைக்காய் போட்டு ஒரு காரக்குழம்பு செய்ய போகிறேன். ரைஸு, தக்காளி ஊறுகாய் இருக்குது, கொஞ்சம் மாங்காய் கட் பண்ணி தாளிச்சது இருக்குது. இது வந்து சின்ன பாத்திரமாக தெரியுது பாருங்கள், இது சின்ன பாத்திரம் இல்லை, பெரிய பாத்திரம். இது கேமராவில் அப்படி பார்க்க சின்னதாக இருக்குது, ரொம்ப பெரிய பாத்திரம் இது. இதில் நான் கொஞ்சம் இப்போ 4 பேருக்கு தான் சமைக்கிறேன். அரிசி நான் தண்ணி பாருங்கள் கழுவி வச்சுட்டு உடனே தண்ணி வச்சுட்டேன். ஏன்னா எனக்கு டைம் இல்லை, கொஞ்சம் அந்த மாதிரி கொதிக்க வைக்கிறதுக்கு கூட எனக்கு டைம் இல்லை. பேன் வச்சு ஆயில் போட்டு வடகம் போட்டிருக்கேன். ஏன்னா இது இதுலேயே தாளிச்சிட போகிறேன் நான். வாழைக்காய் வந்து ஆக்சுவலாக ரொம்ப போடக்கூடாதுன்னு வாங்க, நான் தோலோடய சீவி போட போகிறேன். சாதம் வெந்துடுச்சு. இப்போ என்னோடய பாத்திரத்தை நீங்கள் பார்த்தீங்களா என்னென்னு தெரியல, அதில் ஒரு இன்ஷியல் போட்டிருப்போம் நாங்கள், எம்எஸ்ன்னு இருக்கும். அது வந்து எங்கள் ஒவ்வொரு வீட்லேயும் அப்படி தான் பெரிய பெரிய எழுத்தில் பெயிண்டில் எழுதிடுவாங்க. அந்த எல்லோ கலரில் தெரியுது பாருங்கள், அது மாதிரி வீட்டோட இன்ஷியல் எழுதிடுவோம். ஏன்னா பாத்திரங்க மாறிடும், கழனிக்கு எடுத்துகிட்டு போவோம், இப்படியே சாதம் எடுத்துகிட்டு போனோம் வெளியில், அதனால் மாறிடும் ஒரு வீட்லேயும். அதனால் அது மாதிரி இன்ஷியல் போட்டிருப்போம். நான் பாருங்கள் வடகம் தாளிச்சிட்டு வெங்காயம் தக்காளி போட்டிருக்கேன். 4 வெங்காயம் எடுத்திருக்கேன். நம்ம 3 பேர் 4 பேருக்கு சாப்பாடுக்கு திட்டமாக இருக்கும் இது.
பொதுவாக நாங்கள் ரசம் வச்சா யாரும் சாப்பிட மாட்டாங்க ஆட்கள். கொஞ்சம் காரமாக வேணும்னுவாங்க, நிறைய குழம்பு தான் வைக்கணுன்னுவாங்க. சாம்பார் வச்சா கூட அவ்வளோவா அவங்களுக்கு பிடிக்காது. இது வெயில் காலம், அவங்களுக்கு கொஞ்சம் சாப்பிட்ட மாதிரி இருக்கணும்னு காரக்குழம்பு தான் இன்றைக்கி செஞ்சுருக்கேன். ஏன்னா என்கிட்ட வாழைக்காய் இருக்குது. இதுவும் நம்ம வீடு மீன்ஸ் கழனியாண்ட இருக்குது. பழ மரமும் இருக்குது, காய் மரமும் இருக்குது. அது என்னென்னா கழனி ரோட் சைடாக இருக்குது, அறுத்துட்டு போயிடுவாங்க அப்படியே தாரே. அவங்க யாருன்னா அறுக்காமல் விட்டால் தான் நமக்கு கிடைக்கும். இது கிடச்சிது இந்த தார். எல்லாருக்குமே கொஞ்சம் ஃப்ரீயாக கொடுத்துட்டேன். நானும் வீட்டில் ஒரு 6 வாழைக்காய் எடுத்துக்கிட்டேன். இது பாருங்கள், உப்பு போட்டுட்டேன், கல் உப்பு. அப்போ தான் கொஞ்சம் நல்லா சீக்கிரம் வேலை ஆகும். இப்போ நான் வாழைக்காய் தோலோடு தான் கட் பண்ணியிருக்கேன். ஏன்னா நான் குக்கரில் ஒரே ஒரு விசில் தான் வைக்க போகிறேன். வாழைக்காய் நான் பொதுவாக குக்கரில் போட்டு வேக வைக்கவே மாட்டேன். இன்றைக்கி நம்ம இது எல்லாமே தாளிச்சிட்டு வாழைக்காய் போட போகிறேன். அப்போ நல்லா இருக்கும், அது வெந்துடும். நான் இன்றைக்கி 2 வாழைக்காய் எடுத்திருக்கேன். இப்போ பொதுவாக ஆட்கள் குழம்பு கூட கேட்குறது, தண்ணி சுட வேணாம், வடிச்சத்தில் தண்ணி கொடுப்பாங்க. காரணத்துக்கு காலையிலேயே வடிச்சிருக்காங்க. நாளைக்கும் வேலை இருக்குது, காலையிலே வடிச்சிடுங்க, தண்ணி ஊற்றி சாப்பிட்றோம் அப்படின்னு இருக்காங்க. கொஞ்சம் தக்காளி ஊறுக்காய் இல்லை மாங்காய் கட் பண்ணி தாளித்து கொடுத்தாலே போதும், சாப்பிட்டுடுவாங்க. இல்லை மிளகா வறுத்து கொடுத்தாலும் சாப்பிட்டுடுவாங்க. நான் இன்றைக்கி 3 ஸ்பூனுக்கு மேலே போட்டிருக்கேன் மிளகாத்தூள். இது வீட்டு மிளகாத்தூள், காரம் இருக்காது. புளி கரைச்சி வச்சுருக்கேன். புளி கொஞ்சம் ஊற்றுனா தான் அதில் நல்ல டேஸ்ட் இருக்கும் காரக்குழம்பு. இது இவ்வளோ திக்காக இருக்குது. அந்த புளி ஊற்றினா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆகிடும். நம்ம வேணும்னா தண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம். நான் பூண்டு போட மறந்துட்டேன், அதனால் இப்போ பூண்டு போட்டுட்ருக்கேன். அவ்வளோதாங்க, டைம் ஆகிடுச்சு.